பாருப்பா, இவங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி உன்னை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்கன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வச்சு கொடுமைப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் மொத்த ஊரும் உன் வீட்டு வாசல்ல வந்துதான் நிக்கும். ராமச்சந்திரா, உன் மேல இருக்க நம்பிக்கையிலையும் உன் குடும்பத்து மேல இருக்க மரியாதையாலையும் தான் நாங்க இங்க இருந்து இப்ப போறோம். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த புள்ளதான் உங்க வீட்டு மூத்த மருமக. இந்த புள்ளைய வச்சு ஒழுங்கா உன் புள்ளைய குடும்பம் பண்ண சொல்லு. ஏதாவது கோக்குமாக்கு பண்ணா அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா, எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு இருக்காளாமே, அவ எங்க? ஓ, இந்த பாப்பா தானா? பாப்பா, உன் பேர் என்னடா தங்கம்? கனின்னு சொன்னாங்க, நல்ல பேரு. சரி, வாங்க வாங்க. அச்சோ, என் செல்ல குட்டில வாங்க வாங்க வாங்க. வாடி தங்கம், வா 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 வா. என் செல்ல குட்டி. பாருங்க, நம்ம பொண்ணு. இங்க பாரு தங்கம், இனிமே நான் தான் உனக்கு அம்மா. இனி நீ என்ன அம்மா தான் கூப்பிடணும், சித்தின்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் தங்கம். இதோ உங்க அப்பா என் கழுத்துல கட்டின தாலி இருக்கு பாத்தியா? அம்மான்னு கூப்பிடு, அம்மான்னு கூப்பிடணும். நீ என் குழந்தைனோட பொண்டாட்டி தானே? வந்தது ரொம்ப களைப்பா இருக்குமா, போய் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா தங்கச்சி? நீயும் என்ன சந்தேகப்படுறியாடா? நான் என் கண்மணிக்கு துரோகம் பண்ணுவேனாடா? என்னால என் கண்மணியை மறக்க முடியல மாறா. அவளை நினைச்சுதானே நான் தினமும் குடிச்சிட்டு இருந்தேன். நான் எப்பறம் இன்னொரு பொண்ணு கூட எனக்கு எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியலடா. நான் சத்தியமா இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல மாறா. போதையில 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 ஐயோ, என் கண்மணின்னு நினைச்சு எனக்கு தெரியாம அழாத. இத்தனை நாள் தப்பா இருந்தனா இப்பவாது திருந்தி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னென்னமோ நடந்துருச்சுடா. எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு மாறா. செத்துடலான்னு தோணுதுடா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அதான் நாங்களா இருக்கோம்ல, பொறுமையா இரு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எங்க இவர் ஆளைய காணோம், எங்க போயிருப்பாரு? என்னங்க, அதுக்குள்ள எங்க போனாரு தெரியலையே. ஏய், என்னங்க, எங்கெல்லாம் உங்களை தேடுறது? என்ன வாசல்லே நின்னுட்டு இருக்கீங்க? நான் கூப்பிட்டு இருக்கேன்ல, உள்ள வாங்க வாங்க. வாங்கன்ற, ஏன் வர மாட்டீங்க? வாங்க. ராகவன் இந்த தப்பு பண்ணிருப்பானா? அக்கா, இது கழறி. அக்கா, இந்த வீட்டுல என்னக்கா நடக்குது? யாருக்கா அவ? ஒண்ணுமே புரியலக்கா. திடீர்னு வந்து மாமா அவளை கெடுத்ததா சொல்லி அவர் கையால தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா வந்து உட்கார்ந்துருக்காளே. நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேக்கா. என்னக்கா இது? இப்படிதான் அந்த விஜி கார்த்திக் அவளை கெடுத்ததா போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இப்ப அதே பாணியில வேற ஒருத்தி வந்திருக்காளேக்கா. கண்மணி அக்கா இருந்த இடத்துல வேற ஒருத்திய நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா. அக்கா, ஏதாவது பண்ணுக்கா.
அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாச்சும் பண்ணுக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். நம்ம கூட பரவாயில்லக்கா, கனியோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? அவளால எப்படிக்கா இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? சின்ன குழந்தை. இப்பதான் அவ அப்பா கொஞ்சம் மாறிட்டாருன்னு சந்தோஷமா இருந்தா. உடனே அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டாலேக்கா இவ. பிருந்தா, விஜய் விஷயமும் இதுவும் ஒண்ணும் இல்ல. அத்தை, அப்பா சார், மேடம், பிருந்தா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தங்கம் வா சாப்பிடலாம். இப்படியே நடந்தது நினைச்சு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கனால எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தெல்லாம் பசி மயக்கத்துல கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க சாப்பிடலாம். கனி, எழுந்துருமா, எழுந்துரு. வா தங்க. வா வா. என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? உட்கார. இந்தாங்க. ம் மேடம் ப்ளீஸ், நீங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து குழந்தையும் பட்னியா கிடக்கு. தங்கம், உனக்கு பசிக்குது இல்லடா? ம் வா. யாருமே சாப்பிடலையே. கேட்டிங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாதான் அவளும் சாப்பிடுவாளாம். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. ம் ஊட்டு. ம்